இன்றைய மன்னா 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 15வது வசனம். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். கர்த்தருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த வசனம் விவரிக்கிறது. இந்த வார்த்தை சொல்கிறது, யூதா ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரை தேடினார்களாம், முழு மனதோடு அவரை தேடினார்களாம். தேடின போது கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். கர்த்தர் வெளிப்படுவது என்பது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக இடைப்பட்டு ஒரு கிரியையை செய்வது. இவர்களுக்கு கர்த்தர் வெளிப்பட்டதுனால என்ன நடந்ததாம்? இளைப்பாறுதல் கிடைச்சதாம். எல்லா சுற்றுப்புறத்தாரால் எந்த ஒரு யுத்தமும் வராதபடி கர்த்தர் யுத்தமில்லாத ஒரு காலத்தை கொடுத்து அவர்களை இளைப்பாற பண்ணினார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுவார். கர்த்தர் வெளிப்படும் போது யுத்தங்கள் ஓய்ந்து போகும், உங்களுக்குரிய இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தரை தேடுறீங்கல்ல, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு யுத்தத்தை சந்திக்கிறீங்களோ அந்த யுத்தங்களை நீக்கி கர்த்தர் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் ஒரு இளைப்பாறுதலின் காலத்தையும் கொண்டு வருவார். மனதுல ஒரு யுத்தம் இருக்கலாம், இருதயத்துக்குள்ள எப்பொழுதுமே ஒரு போராட்டம் இருந்து கொண்டிருக்கலாம், அல்லது உங்க குடும்பத்துக்குள்ளாக ஒரு போராட்டம் இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலத்துல ஒரு போராட்டம் இருக்கலாம். எங்க ஒரு போராட்டம் இருந்தாலும் கர்த்தர் அந்த யுத்தங்களை ஓய பண்ணி இளைப்பாறுதலை கொண்டு வருவார். நீங்க தொடர்ந்து கர்த்தரை தேடுங்க, அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. எங்கள் யுத்தங்கள் எல்லாம் ஓய பண்ணுங்க. யுத்தம் இல்லாத ஒரு காலத்தை எங்களுக்கு தாங்க, இளைப்பாறுதலின் காலத்தை தாங்க, சந்தோஷத்தின் காலத்தை தாங்க, மன மகிழ்ச்சியின் காலத்தை தாங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உற்சாகப்படுத்துங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இந்த நாள் சமாதானத்தின் நாளா இருக்கட்டும். பலப்படுத்துங்க. மனதில் இருக்கிற போராட்டம், இருதயத்தில் இருக்கிற யுத்தங்கள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்தில் இருக்கிற யுத்தங்கள் நீங்குவதாக, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற யுத்தங்கள் நீங்குவதாக. கர்த்தர் சமாதானத்தை இளைப்பாறுதல் தாங்க. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.